போறோம்னா ஷார்ட்ஸ் எப்படி போடுவது அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஷார்ட்ஸ் நம்ம 3 டைப்ல போடலாம், அதை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க சேனல் என் சேனல் ஏன் வியூஸ் போகல, சோ பொதுவாகவே ஏன் வியூஸ் போகல அப்படின்றதுக்கு ரீசன் நிறையவே இருக்கு. சோ அதை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன் பாருங்க. நீங்க டைட்டில், தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டாக், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சரியான டைமிங் இதெல்லாம் போட்டுமே உங்களுக்கு ஏன் வியூஸ் போகலன்னா இது புதுசா என்ட்ரி ஆகிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு. நெக்ஸ்ட் பல வருஷங்களா இருந்தும் ஏன் வியூஸ் போகல அவங்களுக்கும் ஒரு டிப்ஸ் இருக்கு. சோ புதுசா வரவங்க ஃபர்ஸ்ட் நீங்க யார் மக்களுக்கு, சோ ஒரு புதுமுகம் வந்தா எப்படி நம்ப முடியும்? உங்களை நம்பி என்னுடைய டைம் கொடுத்து நான் எதுக்காக வீடியோ பார்க்கணும்? சோ உங்ககிட்ட ஏதாவது வேல்யூ இருக்குமா அப்படின்ற சந்தேகத்தாலேயே நிறைய பேர் புதுமுகங்களுடைய வீடியோவை பார்க்க மாட்டாங்க. அதுல ஒண்ணுதான் நம்மளுடைய சேனல். சோ நம்மளுடைய சேனல்ல நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் என்னுடைய முகம் புதுமுகம். சோ இந்த மாதிரி புதுமுகமா வந்தாலும் வியூஸ் போகாது. நீங்க நல்ல விஷயங்களே சொன்னாலும் வியூஸ் போகாது. யாராவது ஒரு நாள்ல 10,000 இம்ப்ரெஷன் போச்சுன்னா ஒரு 10 பேர் குத்து மதிப்பா சரி பார்க்கலாமே, நம்ம எல்லா இடத்துலயும் தேடி விடை கிடைக்கல, இதுல ஏதாவது சொல்றாங்களா பார்க்கலாமே அப்படின்னு டச் பண்ணும்போது ஏதாவது லைக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சோ புது முகங்களா இருக்கும்போது இப்படிதான் சப்ஸ்கிரைபர் வருவாங்க. சோ கண்டிப்பா உங்களுடைய கண்டென்ட்ல வேல்யூ இருக்கணும். நெக்ஸ்ட் நீங்க புதுமுகமா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு வியூஸ் போகாது. நல்ல விஷயங்கள் சொன்னாலுமே லைக் என்னுடைய சேனலே நீங்க எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க பல வருஷங்களா இருக்கீங்க, இருந்தாலுமே ஏன் உங்களுக்கு வியூஸ் போகல அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்களுடைய கண்டென்ட் ஒரே கேட்டகரியில இருக்காது, பல்வேறு கேட்டகரி ஒன்னா சேர்த்து போட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் விட்டு போட்டிருப்பீங்க. போன வருஷம் 2 வீடியோ போட்டிருப்பீங்க, இந்த வருஷம் 10 வீடியோ போட்டிருப்பீங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தப்பா போட்டாலும் வியூஸ் போகாது. சோ வியூஸ் போகாத நிறைய காரணங்கள் இருக்கு, கீழே இருக்கு பாருங்க. எனக்கு பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எப்படி போடுவது 3 டைப் சொன்ன பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா நம்ம YT ஸ்டுடியோல போடலாம், நெக்ஸ்ட் யூடியூப்ல போடலாம், நெக்ஸ்ட் குரோம்ல போடலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா எதுல போடுவது பெஸ்ட்? சோ இது நிறைய பேர் நிறைய வீடியோவை சொல்லியிருக்காங்க, இருந்தாலுமே என்னுடைய சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு கிளியருக்காக தான் இந்த வீடியோ. இப்ப பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் நம்ம குரோம்ல போடுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஏன்னா குரோம்ல போடும்போது நம்ம காப்பிரைட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம், எண்ட் ஸ்கிரீன் கொடுத்துக்கலாம், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எண்ட் கார்டு கொடுத்துக்கலாம், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக், ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ கண்டிப்பா ஷார்ட்ஸோ வீடியோவோ நம்ம குரோம்ல தான் கொடுக்கணும். சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு பாருங்க. அது மட்டும் இல்ல, ஒரு சிலர் என்ன கேக்குறாங்கன்னா இப்போ சிஸ்டர் ஷார்ட்ஸ் 3 மினிட்ஸா மாறிடுச்சு, அதுக்கு எப்படி நம்ம சாங் கொடுக்கறது, எப்படி வீடியோ போடுறதுன்னு கேட்டிருக்கீங்க. சோ அவங்களுக்கு உண்டான வீடியோவும் இதே வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நீங்க யூடியூப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் சிம்பிள டச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ் இருக்கு, இதை டச் பண்ணீங்கன்னா 3 நிமிஷம் இருக்கு. சோ இப்ப இந்த அப்டேட் தான் மாறி இருக்கு. இப்ப நிறைய பேர் என்கிட்ட கேட்ட டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 15 செகண்ட்ஸ்க்கு என்னால சாங் யூஸ் பண்ண முடியுது, இந்த 3 நிமிஷத்துக்கு சாங் எப்படி வைக்கிறது சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 நிமிஷத்துக்கு தான் ஷார்ட்ஸ்க்கு மட்டும் சாங் யூஸ் பண்ண பர்மிஷன் இருக்கு. அதுவும் இந்த ஆட் சவுண்ட்குள்ள போயிட்டு இந்த ஆடியோ லைப்ரரியில இருந்து மட்டும்தான் நீங்க எடுத்து யூஸ் பண்ணணும். சோ இத பத்தி எல்லாம் வீடியோ இருக்கு, ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன் பாருங்க. இப்போ நீங்க 15 செகண்ட்ஸ் வச்சுட்டு இந்த ஆட் சவுண்ட்குள்ள போயிட்டு நீங்க வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் இந்த 3 நிமிஷத்தை மாத்தி நீங்க ஆட் சவுண்ட் பண்ணும்போது உங்களால கண்டிப்பா பண்ண முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா நான் பண்ணி காமிக்கிறேன். இப்ப பாருங்க 3 நிமிஷத்துல வச்சுட்டேன், ஆட் சவுண்ட்ஸ் போய்க்கிறேன், ஏதாவது ஒரு சாங்க சூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல பாருங்க ரெக்கார்ட் அப் டு 60 செகண்ட்ஸ், அதாவது 60 செகண்ட்ஸ்குள்ளதான் ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல மாறிடுச்சு பாருங்க, 3 நிமிஷம் கிடையாது. சோ நீங்க 3 நிமிஷத்துக்கு வீடியோவா எடுத்துதான் போட முடியும். மத்த எந்த சினிமா சாங் வச்சாலுமே உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். சோ அதை பத்தி எல்லாம் வீடியோ இருக்கு, என்னுடைய பிளேலிஸ்ட கண்டிப்பா நீங்க போயிட்டு பாருங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஷார்ட்ஸா இருந்தா, அதாவது நீங்க அப்படியே டிக்டாக் மாதிரி எடுத்து நீங்க அப்படியே டக்குன்னு போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நீங்க YT ஸ்டுடியோ இல்லைன்னா யூடியூப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்க பதிவு பண்ண வச்ச வீடியோவை நீங்க அப்லோட் பண்ணணும்னா குரோமை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சாங் வச்சு நீங்க டிக்டாக் மாதிரி யூடியூப்ல பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட்ல ஏதாவது வேற ஏதாவது சாங் ஓடுதான்னு செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேற யாராவது பேட் கமெண்ட் பேசுறாங்களான்னு செக் பண்ணுங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் செக் பண்ண சொல்றேன்னா, ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்ணாவிட்டாலும் உங்களுக்கு ப்ராப்ளமா வரும். இப்ப நீங்க அப்படியே நீங்க வீடியோ எடுத்துட்டு இருப்பீங்க, உங்களை அறியாமையே பின்னாடி யாராவது சண்டை போட்டு இருப்பாங்க, பேட் வேர்ட் பேசிட்டு இருப்பாங்க. சோ அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அவங்களுடைய வாய்ஸ் வந்து உங்களுடைய வீடியோக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. சோ இது யூடியூப்ல அப்லோட் பண்ணும் போது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, அதை மீறுவதற்கு சான்ஸ் இருக்கு. அப்படி மீறினீங்கன்னா உங்களுக்கு அந்த சமயத்துல ஸ்ட்ரைக் வரும், கிளைம் வரும், சேனலுக்கே ப்ராப்ளம் வரும். ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு எந்த வீடியோவை எங்க அப்லோட் பண்ணா நல்லது அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல பல டவுட்டை வீடியோவா ரெடி பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மானிட்டைசேஷன் வரை நம்மளுடைய சேனல்ல வீடியோ இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மானிட்டைசேஷன் எப்படி அப்ளை பண்ணுவது, டாக்ஸ் ஃபார்ம் எப்படி சப்மிட் பண்ணுவது, பின் வெரிஃபிகேஷன், நெக்ஸ்ட் ஐடென்டி வெரிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே வீடியோ இருக்கு. தயவு செஞ்சு என்னுடைய பிளேலிஸ்ட பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.